ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சட்னி சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஒரு சட்னி. எங்கள் அம்மாவுக்கும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 வரமிளகா எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தனியாக ஒரு 5 பல் பூண்டை சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தனியாக சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டையும் தக்காளியையும் தவிர மீதி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது செய்வது ரொம்பவே ஈஸிங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் கடுகும் உளுந்தம்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் ஆகிருக்கணும். அதனால் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வச்சுருந்த கலவையை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை கழுவி நீங்கள் சேர்த்துக்க தேவை கிடையாது. கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அதனால நீங்கள் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம மேட்ச் ஆகும். இப்போ நான் 2 இட்லி சுட சுட எடுத்து வச்சு அது கூட ரோசாப்பூ துவையில் வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சேம் மெத்தடான மிளகா சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் மினிடூர் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே டான் உங்களுக்கு சேரும். இதே மாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் அண்ட் சட்னி வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். டாடா, நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.